அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய அனைவரும் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானார். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், முஸ்லிம்களாகிய நாம் பல போர்க்களத்தில் பல போர்களை செய்து கொண்டிருக்கின்றோம். காலங்காலமாக நம்ம முஸ்லிம் ஆனதில் இருந்து இன்னும் உன்னிப்பா சொல்லணும்னா, இந்த இஸ்லாம் பரிபூர்ணம் ஆனதில் இருந்து அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான். அல் யௌமல் அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. நான் என்னுடைய நியமத்தை உங்கள் மீது பரிபூர்ணமாக்கி விட்டேன் இந்த நாளில் என்று சொல்லி அரஃபாவை அல்லாஹ் கோடிட்டு காண்பித்தார். இஸ்லாத்தை உங்களிடத்தில் நான் என்னுடைய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். அதற்கு பிறகு முஸ்லிம்களாகிய நாம் ஒரு முழுமையான மார்க்கத்தை பெற்றுவிட்டோம். உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் சொன்னார், கலீஃபா அவர்களே, இஸ்லாம் திரும்பும் திசையெல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. பார்க்கிற இடத்துலலாம் இஸ்லாம் பரவிட்டு இருக்கு. நாம் பரிபூர்ணமா ஆகிட்டோம், வெறும் சீக்கிரத்துல பரிபூர்ணமா ஆகி விடுவோம் என்று சொன்னார்கள். இது சொன்னவுடன் ஒரு ஹலீஃபா, ஒரு தலைவருக்கு என்ன தோணணும்? நார்மலா ஒரு தலைவருக்கு என்ன தோணணும் அப்படின்னா, பரிபூர்ணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படணும். இஸ்லாம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு, அப்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அவர்கள் வருத்தம் தெரிவித்தார்கள், வருத்தப்பட்டாங்க. ஏன் அப்படி சொன்னார்? எந்த ஒன்று பரிபூர்ணமா ஆகின்றதோ அது வெகு சீக்கிரத்தில் அழிந்து விடும், அழியக்கூடிய ஒரு அபாயத்திற்கு போய்விடும் என்று சொன்னார். என்ன காரணம்? ஒரு விஷயத்திற்கு மேல் நமக்கு தேடல் இல்லை என்று சொன்னால், அதன் மீது நமக்கு தேடலே இல்லைன்னு சொன்னா நாம் மலங்கி விடுவோம். மனிதர்களே, நாம் நமக்கு மாதம் சம்பளம் வருதுன்னு சொல்றதுனாலதான் வேலைக்கு போறோம். சம்பளம் வருதுன்னு சொல்றதுனாலதான் வேலைக்கு போறோம். இல்லை என்று சொன்னால், எனக்கு ஒரே டைமா செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா வேலைக்கு போக மாட்டோம். வாழ்வினுடைய ஒரு அர்த்தமே நாம் எதையாவது ஒன்றை தேடுவதை கொண்டுதான். ஆனால் எதனை தேட வேண்டும் என்பதை பொறுத்துதான் மூமினுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் ஒரு காஃபிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அவர் எதை தேடுறாரோ அதுவாகவே மாறுகின்றார். அது இயல்பான ஒரு வார்த்தை, அதுதான் உண்மையும் கூட. நாம் எதன் பக்கம் நம்முடைய தேடல்களை கவனம் செலுத்துகின்றோம்? தேடல் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். மார்க்கம் அதை வலியுறுத்துகின்றது. ஒருத்தருடைய தேடல் எதை பொறுத்து இருக்கோ, அவர் என்ன எண்ணுகின்றாரோ, அவருக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் அந்த தேடல் இருக்கும். ஆனால் அந்த எண்ணம், நம்முடைய நஃப்ஸ், நம்முடைய மனசு அதிகமான வழிகேடான விஷயங்களை தேட இயல்பாகவே பழகி இருக்கு. உளவியலில் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், பாசிட்டிவான திங்கிங்கை விட நெகட்டிவான திங்கிங் அதனுடைய இம்பாக்ட் என்றது 3 times பெட்டர் தென்னா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நல்லெண்ணமாக பார்க்கிற அந்த விஷயத்தை விட தீயதாக ஒரு விஷயத்தை தேடுவது, அதனுடைய தாக்கம் என்பது 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இயல்பாகவே மனசு தீய விஷயங்களின் பக்கம் போகும். ஏன் என்று சொன்னால், ஹலால் என்பது மார்க்கத்தில் ஒரு கடினமான ஒரு தோற்றத்தை போன்று இருக்கும். மார்க்கத்தில் அதற்குள்ள போனோம்னு சொன்னாதான் அதற்குள்ள இருக்க அந்த எளிமை என்பது தெரியும். ஆனால் ஹராம் என்பது ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லா ஹராமுமே அப்படிதான், மாற்று கருத்தில் அது சின்னதோ பெருசோ. ஹராமுடைய விஷயத்தில் பார்ப்பதற்கே அது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனா அதற்குள்ள போனாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கை சேதத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்து வருது. அப்ப எண்ணங்களுடைய விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லுவார்கள். ஏன் அல்லாஹ் ஹலால் ஹராம பிரிக்கிறான்? இதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதற்கும் தேடலுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் இது 3ஐயும் நான் சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலாமுல்லா, கலிமுல்லா என்றும் சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்துல பேசியவர்கள். ஹபீபுல்லா யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹலீலுல்லா என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தோழமை கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கலிமுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பேசியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல அப்பப்ப பேசுவாங்க.
நிறைய பேசுவாங்க, அல்லாஹ் கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. அப்படி ஒரு முறை பேசும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆராஃபினுடைய 143வது வசனத்தில் இந்த விஷயத்தை அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கின்றான். வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாத்தினா, நம்ம மூசாவுக்கு நாம் ஒரு எல்லையை சொல்லியிருந்தோம். அந்த எல்லைக்கு மூசா வந்தார். வந்து கல்லமஹு ரப்பஹு, அவருடைய ரப்பிடத்தில் அவர் பேசினார். கால ரப்பி, கால அவர் சொன்னார், ரப்பி என்னுடைய ரப்பே, அரினி உன்துர் இலைக்க கால லம் தரானி, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும். டைரக்டா கேட்கறாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும். அப்ப அல்லாஹ் பதில் சொன்னான், கால லம் தரானி, மூசா உங்களால் என்ன பார்க்க முடியாது, உங்களால என்ன பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல அடம் பிடிக்கிறாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்த்தே ஆகணும். அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் என்ன பார்க்க முடியாது, ஏனால் நான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளேன். இந்த கண்களை வைத்து வைத்து என்ன உங்களால பார்க்க முடியாது, என்ன பண்ணாலும் பார்க்க முடியாது. அதற்காக நான் என்ன சொல்றேன், பக்கத்துல ஒரு ஜபலை அல்லாஹ் காட்டுகின்றான், ஒரு மலையை காட்டுறான். அந்த மலையை பார்த்து என்னுடைய ஒளியிலிருந்து ஒரு சிறு புள்ளியை அதன் மீது நான் செலுத்துகின்றேன், அந்த மலையை நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்க மிகைக்காம உங்களுக்கு ஏதோ ஆகாம இருந்தா நீங்க என்ன பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான். ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில், நம்முடைய எண்ணங்களுடைய விஷயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தேடல் இருந்தது, அல்லாஹ்வை பார்க்கணும் என்று எண்ணமும் நல்லாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கின்றது, அதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா. அல்லாஹ் சொல்கின்றான் அது உங்களால செய்ய முடியாது என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் செய்தே ஆவேன் என்று நிற்கிறார்கள். அல்லாஹ் அந்த ஒளியை அப்படியே அந்த மலை மேல இறக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கின்றார்கள். அந்த ஒளியினுடைய வீரியத்தின் காரணமாக மிகைத்து போய் மயங்கி கீழே விட்டுறாங்க, தாங்க முடியல. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களால முடியாது அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேடல் இருந்தது, எண்ணம் தன்னுடைய ரப்பை பார்க்க வேண்டும், தன்னுடைய ரப்பை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதல்ல, அல்லாஹ் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்றான். அல்ல அப்படி சொல்லி மீறி செய்தனால அவர்களுக்கு இந்த ஒரு நிலை நடந்தது. எழுந்த பிறகு அவர் சொன்னார், என்ன சொன்னார் என்று சொன்னார், என்னுடைய ரப்பை பார்க்காமல் ஈமான் கொண்டவர்கள் நானும் ஒருவனா இருக்கிறேன். நாமளும் நம்ம ரப்பை பார்க்கவே இல்லை, இருந்தாலும் ஈமான் கொண்டு உள்ளோம். அதே போன்ற ஒரு இடத்தில் நானும் இருக்கின்றேன். அவர்களுக்கு சந்தேகத்தினால அல்லாஹ் அப்படி பார்க்கல, அல்லாஹ்வை பார்த்தாதான் நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தாலும் அல்லாஹ் அதை தடுத்து இருக்கிறான், அதை செய்யக்கூடாது. ஆசையும் நல்லது, அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம், அதற்கே இந்த இம்பாக்ட் என்று சொன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறான். அதன் பக்கம் நம்மளுடைய தேடல், நம்மளுடைய எண்ணம் அது போனது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாறிவிடுவோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இதனால நடந்த இந்த ஒரு விஷயம், ஆனால் அவருடைய எண்ணம் நல்லா இருந்தது. இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் வருவான், மஹ்ஷர் மைதானத்திற்கு அல்லாஹ் வருவான், படைசூழ அல்லாஹ் வருவான். அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய அரிசை மலக்குமார்கள் சுமந்திருந்தார்கள். அல்லாஹ் வந்த உடனே எல்லாருமே மயங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து நான் பார்த்தேன், அல்லாஹ்வினுடைய அரிசை பிடித்தவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஹதீஸ்ல வருது. ஏன் இப்படி நிக்கிறாங்கன்னு இதுக்கு விரிவுரையாளர்கள் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், பூமியில அல்லாஹ்வை பார்த்தாங்க, அந்த ஒரு விஷயத்தினால அவர்களால் அந்த இடத்துல நிக்க முடிந்தது. வேற யாராலுமே அல்லாஹ்வுடைய அந்த இதை தாங்க முடியல, எல்லாருமே மயங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்து பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. அந்த எண்ணத்திற்கான கூலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருநாவால் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாமூன ஃபீ ருயதிஹி. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அல்லாஹ்வை இந்த பூமியில பார்க்க முடியாது. இவ்வளவு நேரம் நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எங்க பார்க்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் சதரவுன ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள், உங்களுடைய ரப்பை நீங்க பார்ப்பீங்க, கமா தரோன ஹாதல் கமர், இந்த நிலாவை பார்ப்பதை போல, இந்த நிலாவை பார்ப்ப லா துதாமூன ஃபீ ருயதிஹி. அல்லாஹ்வை அந்த பார்க்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ் பார்க்கக்கூடிய விஷயத்துல கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கடினமும் உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய ரப்பை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சூரா ஆராஃபிலே ஒரு வசனம் வருகின்றது, மூமின்களில் ஒரு கூட்டத்தினர் தங்களுடைய ரப்பை பார்த்தவாறே இருப்பார்கள். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மூமின் ஒரு எல்லாருக்குமே ஒரு ஜஸா என்பது என்னச்சுன்னா, ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம்.
ஆனால் அதில் கூட்டுதலாக ஒன்று இருக்கும். ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வை காண்பது. நாளைக்கு மூமின்கள் எல்லோரும் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்பார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் என்று நிச்சயிக்கப்படும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மளை ஆக்கி அவர்கள் புரிவானாக. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ் தன்னை காட்சிப்படுத்துவான். அந்த இடத்துல எல்லோரும் தன்னுடைய ரப்பை பார்ப்பார்கள். அப்படி நின்றுவாங்க. சொர்க்கத்துக்கு போவாங்களும் சொர்க்கத்துக்கு போகாம அப்படியே நிற்பாங்க அந்த இடத்துல, அந்த பாதைக்கு போகாம. மலக்குமார்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இவர்கள் எங்கே நிற்கிறார்கள், இன்னும் சொர்க்கத்திற்கு போகல, உன்னையே பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அந்த இடத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சொர்க்கத்தை அழைத்து வந்தார். அல்லாஹ்வை பார்த்தவரை அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னது என்று சொன்னால் தேடல் இருக்க வேண்டும், அதற்கு எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் அல்லாஹ் ரசூலை சொன்னபடி நாம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று சொன்னான், அது செய்யும் பொழுது அதற்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்கின்றார்கள், நீங்கள் அங்கே ரப்பை சந்திப்பீர்கள் என்று. அதற்கு இவ்வளவு கூலிகள் உண்டு. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் என்று சொன்னால் அதனுடைய முடிவும் சரியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய முதல் குத்பாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எண்ணங்களை பற்றியும் ஒரு தேடலை பற்றியும் வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தத்தை பற்றியும் சொன்ன விஷயங்களை நாம் சிறிதாக பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணங்களுடைய விஷயத்தை பிரித்தார்கள். ஆரம்பத்திலே சொன்னது என்னன்னா, எண்ணம் என்பது ஒரு சீரான ஒரு நிலையில இருக்காது. அது அதிகமான தீய விஷயங்களின் பக்கம் செலுத்தும். தீய விஷயங்களை விரும்பும். இயல்பாகவே நம்முடைய நப்சு தீய விஷயங்களை விரும்பும். அதை அல்லாஹ்வே குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்கின்றான், பல் யுரீதுல் இன்சானுல் யஃப்ஜுர அமாமா. நிச்சயம், ஆனால் மனிதர்கள் நாடுகின்றார்கள் தீய விஷயத்தின் பக்கம் செல்வதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அவருடைய நப்சு தீய விஷயத்தின் மீது, ஹராமான விஷயங்கள் மீது அவருடைய செலுத்தம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஷைத்தான் இந்த இடத்துல என்ன செய்வான்னு சொன்னா, அதன் மீது ஒரு ஆசையை உண்டு பண்ணுவான். நாம் அவனுடைய அந்த விலையில் விழுந்து விடுவோம். இதுதான் நாம் ஹராமுக்குள்ள நுழையிற விஷயங்கள் கூட நடக்கிற விஷயங்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பாதுகாப்பதற்கு ஒரு வழியை சொல்லி தராங்க. இந்த ஹதீஸை நாம் நம்முடைய மனதில் பதிய வச்சிடணும். இன்னைக்கு கேட்டோம்னா கடைசி நாள் வரைக்கும் இதை நம்ம மறக்க கூடாது என்பதற்காக சொல்லி இந்த ஹதீஸை சொல்கின்றேன். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், தஜாவஸ லி உம்மதி, என் உம்மத்திற்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை அனுமதியாக்கி விட்டான், கடக்க வைத்து விட்டான். நமக்கு ஒரு சிரமத்தை அல்லாஹ், பெரிய சிரமத்தை இது பண்ணிட்டான். மற்ற உம்மத்துக்கு அல்லாஹ் அதை ஆக்கல. என்ன வேண்டும் சொன்னார், மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸஹா மா லம் யதகல்லமு அவ் யஅலமு பிஹி யஅமலு பிஹி. என்ன விஷயம் என்று சொன்னால், உங்களுடைய மனசில் அந்த நஃப்ஸுடைய விஷயத்தினால தீய விஷயங்களை நாம் யோசிப்போம், அதிகமான தீய விஷயங்களை நாம் யோசிப்போம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இந்த விஷயத்திற்கு நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். மனசுல நம்மளுடைய மனதிற்கு தெரியும் நம்ம எவ்வளவு வக்கரமான சில விஷயங்களை கூட நம்மளுடைய எண்ணங்களை தோண்டிட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம், அதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் அதற்காக என் உம்மத்தை அல்லாஹ் பிடிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எது வரைக்கும் என்று சொன்னால், மாலம் யதகல்லமு, அவர்கள் அதை பேசும் வரை, அவ் யஅமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்யும் வரை. ஒரு எண்ணம் அது எதுவாக வெளியே பிரதிபடும், செயலாக தான் வெளியே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய எண்ணங்களில் தோன்றது இது இயல்பான ஒரு விஷயம். பல தீய விஷயங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் எண்ணத்தை, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரிகேட் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு தடுப்பை ஒன்று வைக்கின்றார்கள். அந்த எண்ணங்களை எண்ணங்களோடு நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எண்ணங்களோடு நிறுத்தாமல் அதை பேச்சாகவும் அதை செயலாகவும் நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிச்சிருவான். நம்ம எல்லாம் மனிதர்கள், ரோபோட்ஸ் கிடையாது, ப்ரோக்ராம் பண்ண மாதிரி சிஸ்டம் அப்படியே கிடையாது. அல்லாஹ் நம்மளை எது சரி எது தவறு என்ற சிந்தனை ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கான். நம்ம அதை பகுத்தறிவோடு தான் அணுகியாக வேண்டும்.
வேற வழி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எண்ணங்களில் தோன்றக்கூடிய விஷயங்களை நாம் அப்படியே பேசுறோமா, நம்ம எண்ணங்கள் தோன்றக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படியே செய்யறோமா, அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தவறான வழியில இருக்கிறோம். அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் மனதில் அல்லாஹ்வை பற்றிய ஒரு எண்ணங்கள் விடாது. அவர்களுக்கு இதை விட அதிகமான தீய எண்ணங்கள் ஓடும் மனதில். என்ன, ஷைத்தான் அந்த நஃப்ஸை குழப்பி அவரை தவறு செய்ய வைத்து அதன் மூலயமாக அவன் திருப்தி அடைய பார்க்கிறான். அப்ப அப்போ உங்களுக்கு நிறைய கெட்ட எண்ணங்கள் வர என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் உறுதியாக நிற்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். எக்காரணத்தை கொண்டும் அதை பேச்சாலும் அதை செயலாலும் நாம் செய்து விடக்கூடாது. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். உங்களுடைய எண்ணம், அந்த எண்ணத்தை நீங்கள் தீய எண்ணத்தை ஆரம்பமாகவே நிறுத்தலை அப்படின்னு சொன்னா அது ஒரு யோசனையாக மாறும், ஒரு ஐடியாவாக மாறும். அந்த அது ஒரு ஐடியாவாக மாறுது. அந்த ஐடியாவை நீங்க அப்படியே நிறுத்தலை என்று சொன்னால் அது ஒரு ஆசையாக மாறும். ஆசை என்ற நிலைமைக்கும் வந்துருச்சு. அந்த ஆசையை நீங்க அந்த இடத்துல அடக்கல என்று சொன்னால் அது ஒரு தீர்மானமாக மாறும். நான் அதை செஞ்சே ஆகுவேன், ஹராம் ஹலால் அல்லாஹ்வுடைய பயம் எதை பத்தியுமே இருக்காம நான் அதை செஞ்சே ஆகுவேன்ற ஒரு மனநிலைக்கு வருவோம். அதையும் நீங்கள் நிறுத்தவில்லை என்று சொன்னால் அது செயலாக மாறிவிடும். அந்த செயலையும் நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பழக்கமாக மாறிவிடும். அப்படி பழக்கமாக மாறிடுச்சு என்று சொன்னால் அதை உங்களிடத்திலிருந்து பிரிப்பது என்பது யாராலையுமே முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா மாறிவிடும் என்று ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றார்கள். எல்லா குற்றத்தையும் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ஜினாவை பத்தி பேசுகின்றான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்துன் வஸாஅ சபீலா. அல்லாஹ் ஜினாவை பத்தி சொல்கின்றான். விபச்சாரத்தை பத்தி சொல்லும் பொழுது வலா தக்ரபு, அதை நீங்கள் நெருங்காதீர்கள். எக்காரணத்தை கொண்டு அது ஒரு சின்ன லெவல் கூட நெருங்காதீங்க. இன்னஹு கான ஃபாஹிஷத்துன் வஸாஅ சபீலா, அது தீய வழிகளுக்கு ஒரு பெரிய வரியை போயிட்டு. ஆனா ஜினா எடுத்தோன்னே ஒரு பெரிய ஒரு இதா போகாது. இவர்கள் சொன்ன மாதிரி அது நீங்க மதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு தீய பழக்கமாக இருக்கட்டும், வட்டியாக இருக்கட்டும், மார்க்கத்தினுடைய எந்த ஒரு ஹராமாக இருக்கட்டும், இப்படிதான் ஆரம்பிக்கும். முதல்ல எண்ணமா வரும், அந்த எண்ணம் ஒரு யோசனையா மாறும், அந்த யோசனை ஒரு ஆசையாக மாறும், அந்த ஆசை ஒரு தீர்மானமா மாறும். இதை செஞ்சிருவேன். கடைசியில் அதை நம்ம ஒரு ஆக்ஷனா கொண்டு வந்து நிறுத்துவோம், ஒரு செயலாக நிறுத்துவோம். அதை நம்ம அந்த செயலின் காரணமாக நமக்கு அதுல ஒரு இது வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தான் மனசுல அதன் மீது ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு விடுவான். அது நம்ம இடத்துல பழக்கமா மாறிடும். அப்படி பழக்கமா மாறிடுச்சு என்று சொன்னால் அதை நம்ம இடத்திலிருந்து பிரிப்பது எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, அப்பொழுது நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணங்கள், தவறான இந்த சிந்தனை என்பது, இந்த தாட்ஸ் என்பது அது இயல்பாகவே மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அதுல இருந்து யாருமே தப்பிச்சு போறதில்லை. ஆனால் அது எப்பொழுது குற்றமாக மாறும், அது எப்பொழுது பிரச்சனைக்குரியதாக மாறும் என்று சொன்னால் அதை கொண்டு நாம் பேசும் பொழுதும் எத்தகல்லமூன அவ் யஅமலு பிஹி, அதை கொண்டு நாம் பேசும் பொழுதும் அதை கொண்டு நாம் அமல் செய்யும் பொழுதும் தான் நமக்கு அது பிரச்சனையாக மாறும். எண்ணத்திலேயே நாம் சரி செய்ய வேண்டும். அப்படி அதை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ்வை பற்றி ஒரு தெளிவு வரும். அப்போதுதான் அல்லாஹ்வை நாம் தேட ஆரம்பிப்போம். அல்லாஹ்வை தேட ஆரம்பித்தால் அல்லாஹ்வை எதில் தேட முடியும்? அல்லாஹ் சொன்ன வழியில் தான் நம்ம அல்லாஹ்வை தேட முடியும். தொழுகையின் மூலயமாக, நல்ல அமல்கள் மூலயமாக, ஹலாலான விஷயங்கள் மூலயமாகத்தான் நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியும், அல்லாஹ்வை தேட முடியும். அந்த தேடல் கொண்டு போய் சேர்க்கும் இடம் சொர்க்கமாக இருக்கும். அந்த தேடலை தவிர்த்து நாம் அந்த இடத்துல கவனிச்சதோடு ஒரு டிஸ்ட்ராக்ஷனோடு வேற ஒரு பக்கமா நம்ம எதையாச்சும் தேடிட்டோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் யாரையும் சொல்ல முடியாது. காரணம் நம்முடைய எண்ணம். நாம் அதன்படி செயல்பட்டதன் காரணமாக, அந்த எண்ணம் போன போக்கில் நம்ம போனதன் காரணமாக, நாம் நம்முடைய பாதையை தடுமாறியதன் காரணமாக நாம் செல்லக்கூடாத இடத்திற்கெல்லாம் சென்று விடுவோம். அல்லாஹ் நம்மளை அதை விட்டு பாதுகாப்பானாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய எண்ணங்களை எப்பொழுதும் சரி செய்து கொள்ளுங்கள். அதை யோசிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை தேடும் பொழுது, இது அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பக்கம் இருக்கின்றதா? அல்லாஹ் ரசூல் சொன்னதின் பக்கம் இது இருக்கின்றதா? இது ஒரு முடிவு எப்படி இருக்கும் என்பது அந்த சிந்தனையிலே தெரிந்துவிடும். அல்லாஹ் இதை அனுமதிச்சிருக்கானா இல்ல அனுமதிக்கலையா, இது ஹராமா ஹலாலா என்று இந்த சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து விடுவோம். அல்லாஹ் இந்த துனியாவில் இதன் காரணமாக நமக்கு நலவையை நாடுவான், ஆகிரத்தும் நமக்கு நலவையை நாடுவான். நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அவர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான்
وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم ودعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وعز وجل وتم وأقوى وأكبر والله يعلم بما تصنعون.